ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குற உங்கள் விஎல் என்டர்டைன்மெண்ட். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, புதுசாக ஒரு ஈவெண்ட், அதாவது சர்வர் மெயின்டெனன்ஸ் சொல்லிக்கிறோம், அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போது கிளாஷ் கோட் சீசன் 4 வேறு விடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படி? இந்த கன்னுக்கு நம்ம P19 கன்னுக்கு கோல்டன் ஸ்கின் தர போகிறாங்க இந்த தடவை. செம்ம. அடுத்தது வந்து அவைலபிள் இன் கிளாசிக் அண்ட் கிளாஷ் கோட் கிளாசிக் அண்ட் ரேங்கடு விக்ட்ரி அகிமோ. கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு நியூ மேப்பாக இருக்கணும், ஏதாச்சும் ஈவெண்ட்டாக இருக்கணும் ப்ரோ. அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் பின்னாடி ஏர் ட்ராப்லேருந்து இறங்குற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் நம்ம பேட்டில் ராயல் மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஆர்த்தோ பி த லெஜண்ட் 9 December 2020 குளோபல் கொலாபரேஷன் வித் கிறிஸ்டினோ ரொனால்டோ. ப்ரோ ரொனால்டோ கிரியேட்டரை விட வாய்ப்புக்குது ப்ரோ. பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கின்னு இதெல்லாம் விட வாய்ப்புக்குது ப்ரோ. அடுத்தது நம்ம சர்வே மெயின்டெனன்ஸ் கன்ஃபார்ம் இந்த இதை வந்து டைமண்ட்ஸ் கூட வாய்ப்புக்குது ப்ரோ. வேறு எதுவும் பெருசாக இவங்க போடல, வெறும் 4 நாள் தான். பேட்ச் நோட்டீஸில் பார்ப்போம் என்ன போடுறாங்கன்னு. கிளாஷ் கோட் ranked season 4. Clash Code season 4 is here, ranked up to gold 3 or about to reach the platinum classic item the golden P90. அதான் ப்ரோ நாங்கள் சொன்ன மாதிரியே கோல்டன், அதாவது கோல்டு 3க்கு மேலே போனால் இது கிடைக்கும் ப்ரோ, P90யோட கோல்டன் ஸ்கின்னு. ஃபார் சீசன் 4 we are making major மேட்ச் மேக்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டு இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் எவ்ரி மேட்ச் பிளே. அதாவது ஒரு மேட்ச் பிளேயர்தும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரோ குவாலிட்டியை. In this new season, private teams will be matched against each others. Pre-made teams வந்து against மேட்ச் ஆட போகிறாங்களாம் ப்ரோ. After the update, the team formation of both squads should be more balanced. This should make each round of Clash Code more enjoyable and competitive. அதாவது முன்னாடிலாம் ஏதாச்சும் இந்த டீமில் 3 பேர், அந்த டீமில் 4 பேர், ஒருத்தர் 2 பேர் அப்படி இப்படின்னு வெளில போகிற மாதிரி இருக்கும் ப்ரோ. இப்போலாம் அந்த மாதிரி இல்லையா, ஸ்ட்ரைட்டாக இந்த டீமில் 4 பேர் இருக்கிறாங்களா, அந்த டீம்லேயே 4 பேர் இருக்கிற மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. இன்னும் நம்மளாலலாம் அதான் 3 பேர் தான் தக்குறாங்க, ஈஸியாக எல்லாம் போக முடியாது ப்ரோ. அடுத்து வெப்பன் அண்ட் பேலன்ஸ். நியூ வெப்பன் விக்டர் அகிம்போ. அதான் ப்ரோ நான் சொன்ன மாதிரியே நியூ வெப்பன் ஸ்கின் விடுவோம், ஒரு கேரக்டர் நியூவாக விட வாய்ப்புக்குது சொன்ன மாதிரியே. அதான் இங்கே பண்ணி வச்சுக்கிறான். அந்த விக்டர் இஸ் த ஃபஸ்ட் அகிம்போ வெப்பன் இன் ஃப்ரீ ஃபயர். இன் ஹேஸ் ஏ ஷார்ட் எஃபெக்டிவ் ரேஞ்ச். அதாவது ஷார்ட் ரேஞ்சில் செம்ம எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறான் ப்ரோ. பட் டிசேபிள் பவர் இன் க்ளோஸ் ரேஞ்ச். க்ளோஸ் ரேஞ்சர் வந்து ரொம்ப டிசேபிள்னு சொன்னாங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரோ. ட்ரை இட் அவுட் அண்ட் லெட்ஸ் அஸ் நோ விச் அகிம்போ வெப்பன் யூ ஹோப் டு சி இன் த ஃபியூச்சர். அது ஃபியூச்சர் இருந்தால் தான் அவங்களே சொல்லணும்னு தெரிஞ்சிருச்சேன். டேமேஜ் 22, மேக்மெண்ட்ஸ் 20, ரேட் ஆஃப் ஃபயர். புதுசாக கன்னோட போகிறான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதான் விக்டர் அகிம்போ ப்ரோ. அந்த பப்ஜிலலாம் ஒரு கன்னோட ப்ரோ, அதுதான் ப்ரோ இங்கே வச்சுக்கிறான். அதெல்லாம் சர்ன்னு சொல்கிற கன் தான் ப்ரோ. ஆனால் ஷார்ட் ரேஞ்சுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், லாங் ரேஞ்சுக்கெல்லாம் யூஸே ஆகாது ப்ரோ. அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கன் ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூஎம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்க ப்ரோ. ஆனால் யூஎம்பி கொஞ்சம் கூட மீடியம் ரேஞ்ச் வரைக்கும் வரும், ஆனால் இது அவ்வளோ வராது. கன்ஃபார்ம் எஸ்எம்ஜி புல்லட் தர நிறைய வாய்ப்புக்குது ப்ரோ. MA2B is currently a bit too easy to find on the map, especially in the early games. We are going to reduce the airdrop rate a bit, so players will have to put in more effort in order to find this piece of firearm. ப்ரோ இன்னொரு கன் விட்றான் ப்ரோ. அதோட நம்ம ஏர்ட்ராப்போட ரேட்டை வேறு குறைக்கிறாங்களாம். நம்ம எஃபர்ட் போட்டு தான் தேடணும்னு இவனுங்க சொல்லிக்கிறானுங்க. ரெடியூஸ் த ஏர்பாட் ரேட் ஆஃப் MA82B இன் ஆல் மேப்ஸ். ப்ரோ இனிமேல் இந்த கன் கிடையாது, ரேர்னே வச்சுக்கோங்க ப்ரோ. எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண போகிறானுங்களாம். M4A1. The M4A1 has been underperforming due to this above average recoil and a slow firing rate. M4A1 பற்றி நம்மளுக்கே தெரியாது, ஒரு பொத்த கன்று. அதை பற்றி தான் இங்கே சொல்லி வச்சுக்கிறாங்க. We will give the M4 a bit more power and range so it can bit more complicative. கொஞ்சம் ஸ்கில் எடுத்துருக்கு தான் ப்ரோ இந்த இது போட்டுக்கிறாங்க. ஆஃப்டர் த பேட்ச் த M4 should feel a bit more stable and reliable in the medium to the long range. லாங் ரேஞ்சுக்கு M4A1 எடுத்துவோங்க ப்ரோ. இந்த அப்டேட் முடிஞ்சோடனே டேமேஜ் வந்து அதிகமாகிக்கிறாங்க ப்ரோ. ஒரே ஒரு பர்சன்டேஜ், ஃபயர் ரேட்டையும் 5% அதிகமாக வச்சுக்கிறாங்க ப்ரோ. எஃபெக்டிவ் ரேஞ்சும் 12.5% அதிகமாக. மேக்ஸ் ரீகாயில் மைனஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரோ 14%. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ P90 பற்றி பார்ப்போம். Even after the buff last patch, the performance
of the P90 was still a bit under million compared to other SMGs. ஏதோ சொல்லிக்கிறாங்க ப்ரோ, ஆனால் என்னன்னு நம்மளுக்கே புரியல. We are increasing the P90 damage output slightly in exchange for its maximum exchange slot. With these changes, players should feel the extra kick in the P90 with this signature 50 rounds mechanics. நம்ம இதெல்லாம் படிக்க தேவையில்ல ப்ரோ. கீழே கற்று பார்த்து பார்த்தா போதும். 1% டேமேஜ் முடிச்சா ரீகாயில் 11% கம்மி பண்ணிக்கிறான் ப்ரோ. அட்வான்ஸ்டு வெப்பன் ரீப்ளேஸ் வித் அட்வான்ஸ்டு அட்டாச்மெண்ட்ஸ். ப்ரோ அட்வான்ஸாக ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் தருவாங்க தான் நினைக்கிறேன். சின்ஸ் வி ஆர் ரிலீஸ்டு த அட்வான்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் வென் பீன் மானிட்டரிங் க்ளோசஸ் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஈச் வெப்பன் வித் தேர் யூனிக் அட்டாச்மெண்ட்ஸ். அதாவது புதுசாக ஏதாச்சும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தர வெப்பனுக்கு ஏதாச்சும் புதுசாக ஒரு யூனிக்கான அட்டாச்மெண்ட் தர வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஈவன் த்ரூ அவுட் வெப்பன் வித் அட்வான்ஸ் அட்டாச்மெண்ட் பர்ஃபார்ம்ஸ் டிக்டிலி வெல். அதாவது செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறானுங்க. ஆனால் இங்கே என்ன பண்ண போதும் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஈவெண்ட் வந்தோடனே தே ஆர் அன்ரிவலபிள் பிகாஸ் ஃபைண்ட் த அட்வான்டேஜஸ் அட்டாச்மெண்ட்ஸ் ஆர் டூ மச் ஆஃப் ஏ ஹெசல். வி ஆர் ரீப்ளேசிங் த advanced attachments with advanced weapons so players can enjoy the power of these rare drops without need to look for the attachments. ப்ரோ இனிமேல் லேப்டாப்ஸ் ரேராக ஏதாச்சும் ஒரு ட்ராப்பில் தான் கிடைக்கும்னு இவங்களே சொல்லிட்டானுங்க. அட்வான்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் என்ன பண்ண போகிறானுங்களோ வர நம்ம இதை பப்ஜி மாதிரி மாற்றிட்டு வரானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. கேம் மோட் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ். ப்ரோ நம்ம நார்மலாக ட்ரைனிங் போகிற கிரவுண்ட் தான் ப்ரோ. நியூ கரண்ட் பெர்முடா ஷெல்ஸ்னால் ஏதாச்சும் கொண்டு வரணும் ப்ரோ. அந்த பார் மாதிரி ஏதாச்சும் கொண்டு வருவாங்க. நியூ இன் கேம் டைம் ஒர்க் ஃபயர் ஒர்க் ஏதாச்சும் பட்டாஸ் ஏதாச்சும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ப்ரோ. மியூசிக் ரெக்கார்டு இஸ் நவ் அவைலபிள் இன்சைட் த ட்ரைனிங் ப்ரோ. மியூசிக்னால் ஏதாச்சும் பாட்டு போடுவாங்க தான் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், ஏதாச்சும் புது மோடாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. Dynamic lighting. The lighting of the training grounds will adjust based on real-time lighting. Gameplay. Electric surfboard. The electric surfboard is currently a 2-bit to mobile for opportunities to counter player. We are slowing its speed and adding some cooldowns to reduce the gap closing power of the surfboard. Players should not longer see other flying across the map with the surfboard after the upgrade. The surfboard will not be ununiqued upon taking damage. The system இருக்குது ப்ரோ. all the bug fixing ஏதாவது தந்துக்கிறான். ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஸ் இன் கேம் அன்டில் மெனு ரேங்க் மோட் இன்டர்ஃபேஸ். நான் முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிட்டேன் ப்ரோ. மீதியெல்லாம் நீங்களே பார்த்துவாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபயர் பாஸ் மட்டும் இப்போ சொல்லிடுறேன். இட் ஹேஸ் பீன் ஏ வைல் சின்ஸ் வி ஆர் அதெல்லாம் படிக்க தேவைப்படுறாங்க. கீழே மட்டும் படித்தா பிராண்ட் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் த ஃபயர் பாஸ் மிஷின்ஸ் ரிப்ளேஸ்டு விட்ரின் அண்ட் எலைட் மிஷின்ஸ் வித் வீக்லி மிஷின்ஸ். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி மாற்றி வச்சுக்கிறாங்க. சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை கேட்டுருக்கீங்க. பாய் கைஸ்.